RSS பிஜேபி காரர்களும் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் எல்லாம் இவருடைய பேச்சை கேட்க இங்கே ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இவர் பேசுகின்ற அந்த பேச்சின் மூலமாக ஒரு கழகத்தை நாம் உருவாக்கலாமா என்று காத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் என்று சொல்லும் பொழுதெல்லாம், அந்த கூட்டத்திற்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி மதிவதினி அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டத்தில் நம்ம பேசணும் என்று சொல்லும் பொழுது, விலாவரியாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் எடுத்து சொல்லலாம். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது என்று வரலாற்று நிகழ்வுகள் எடுத்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற வல்லமை பெற்ற ஒரு பேச்சாளர் என்னுடைய அன்பு சகோதரி மதிவதனி அவர்கள். மக்களோடு மக்களாக இருந்து நாம் படுகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அரசை எப்படியெல்லாம் நாம் தோலுரித்து காட்டிட வேண்டும் என்கின்றதில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நம்பர் 1 பேச்சாளர் யார் என்று சொன்னால் அது மதிவதனி என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். காரணம், எந்த இடத்திலும் சமரசம் கிடையாது. பேசுகின்ற பேச்சில் தெளிவு இருக்கும், நியாயம் இருக்கும். நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான உரிய பதிலையும் வழங்குவாரே தவிர மழுப்பிட்டு போகக்கூடிய ஆள் அது அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு இளைஞனுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்று பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக அண்ணன் விஜயகுமாருடைய ஏற்பாட்டில் இந்த அரியமங்கலம் பகுதியிலும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 10 மாநிலத்தில் இந்த உரிமை தொகை திட்டத்தை இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கலாம். மற்றொன்று, இந்த உரிமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல ஒரு 1,13,00,000 குடும்பம் தான் இருந்தது. இப்போ 17 லட்சம் கூட இன்னைக்கு அதை கொடுத்து ஏறத்தாழ 1,30,00,000 குடும்ப தலைவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எது வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இதுலையும் விண்ணப்பிச்சு யாருக்காச்சும் கிடைக்கல நீங்க நினைச்சீங்கன்னா மீண்டும் விண்ணப்பிங்க, அவங்களும் சேர்த்து நான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நான் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த திட்டத்தை பார்த்து வெளி மாநிலத்தில் யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்கள திட்டத்தை கொண்டு வந்த போது இருந்த குடும்ப தலைவருடைய எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் குறைச்சிட்டாங்க. 15 லட்சம் பேரை குறைச்ச அந்த மாநிலத்தை ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஆனால் நாம 17 லட்சம் அதிகமாக கொடுத்திருக்கின்றோம், இன்னும் கொடுப்போம் என்று நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆக இப்படி ஒவ்வொரு திட்டமும் சரி, இப்படி திட்டமும் நம்ம கொடுக்குறோமே, அப்போ நமக்கான பணமுகள் நம்முடைய வரவுகளும் நல்லா வந்துட்டு இருக்குதா என்று சொன்னால் வருது. நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் தருகின்ற அந்த வரிப்பணம் நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. ஆனால் அது எப்போ நம்ம ஒன்றிய அரசு கைக்கு அது போகிறதோ நம்ம காசு திருப்பி அவங்க கொடுக்கறதே கிடையாது. கொடுக்குற அந்த ₹1 வெறும் 25 பைசா தான் அவங்க நமக்கு திருப்பி தராங்க. ஆனால் அதிலும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக திறமையின் மூலமாக இவ்வளோ திட்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறார். ஆக இதைத்தான் தோல் உரிக்கின்ற விதமாக நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் போகும்போது 29 பைசாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டை கையில் வச்சுக்கிட்டு, இது என்னன்னு தெரியுதுங்களா, நம்ம உழைச்சி வேறு சிந்த உழைச்சி நம்முடைய வரிப்பணத்தை ஒன்றிய அரசு நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு வெறும் 29 பைசா கொடுத்துட்டு பாரதிய ஜனதா எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹2 ₹3 என்று அந்த பணத்தை பகிர்ந்து தருகிறார்கள். நான் உழைக்கிறது நாம இருக்கிறோம், வாழ்றது அவங்களாக இருக்கிறார்கள் என்பதை தோடு எடுத்து காட்டக்கூடியவராக நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்கள் ஒன்றே தான் சிந்திக்கணும். இன்றைக்கு இவ்வளோ திட்டத்தை நம்ம கொண்டு வரலாம். பொருளாதார அளவில் இரட்டை இலக்கை தொட்ட ஒரே மாநிலம் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், முத்தமிழருடைய கலைஞருடைய காலத்துல 13.49% இருந்தது. ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் 11.19% நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய மாநிலம் சார்ந்த GSDP என்று சொல்லக்கூடிய நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி உள்ள இன்னைக்கு 16% நம்ம தாண்டிருக்கோம். இப்படி நம்ம உழைச்சி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கும் பொழுது, ஆனால் நமக்கான பணத்தை இன்னும் அவங்க தராமல் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அவங்க சில இலக்குகள் வைத்திருக்கிறார்கள். என்ன இலக்குன்னா, ஒரு 20 விதமான இலக்குகள். இதில் நாம் எப்படி நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த 20க்கு 20லையும் டாப்ல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். அந்த 20ல் 19ல் டாப்ல இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு.
ஆக இப்படி நம்ம 19 டாப்ல இருக்கிறோம். ஆனா நமக்கு அவங்க வழங்க வேண்டிய 3548 கோடி ரூபாயை கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த 3548 கோடிக்கு நாங்கள் திமுக எங்களுக்காக நாங்கள் கேட்கிறோம். இதை நம்பி படிக்கக்கூடிய 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம், 32,800 நம்முடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத பணியாளருக்கு வழங்க வேண்டிய சம்பளம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 3548 கோடி ரூபாய். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன எங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்க, நாங்கள் அவ்வளோதான் கொடுப்போம், ஒடிஞ்சா என்னோட கொள்கை நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும்? இந்தியையும் சேர்த்து படிப்பேன், சமஸ்கிருதத்தையும் சேர்த்து படிப்பேன்னு சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க தமிழும் ஆங்கிலமும் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுகிறார்கள் என்று சொல்லும்போது நல்லது, சந்தோஷம்தான். அப்படியே கூட இந்தியா படிக்க வேண்டியதானே, அப்படியே சமஸ்கிருதத்தையும் படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. திருப்பி சொல்கிறேன், அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 22 மொழிகளை படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஒன்று தான், இதை படித்தாதான் நீ பாஸ்ன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்னைக்கு ஏறத்தாழ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதால கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ 75,000 பிள்ளைங்க ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கன்னடாவில் பாஸ் பண்ணிட்டாங்க, கன்னடிக்காவில் பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ஆங்கிலத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த புதுசாக இந்தியையும் சமஸ்கிருதம் சேர்த்து நீ பாஸ் பண்ணாதான் பாஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தியா, அந்த பிள்ளை அதில் ஃபெயில் ஆனனால 100க்கு 100 கணக்கு பாடத்தில் வாங்கின பிள்ளை, அறிவியலில் 98 மார்க் வாங்கின பிள்ளை, இப்படி சமூக அறிவியலில் 98 மார்க் வாங்கின பிள்ளை, எல்லாத்துலேயும் நல்லா டாப்பு. ஆனால் நான் சமஸ்கிருதத்தில் ஃபெயிலுங்க, அதனால் என்ன அடுத்தது பாஸ் பண்ண விடாமல் திருப்பி அதே கிளாஸில் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம், தேவையான 4 வார்த்தை கற்றுக்கிட்டாலே போதும், வெளிநாட்டுக்கு நம்ம போயிட்டு நம்ம குழப்பம் நடத்திட்டு வந்துடலாம். ஆனால் அதை முக்கியமான படிப்பாக நீ படிக்க வேணும் அப்படின்னா நீ பாஸ் கிடையாது, திருப்பி ஃபெயிலாக இங்கேயே உட்காருன்னு சொல்கிற பற்றி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லும்போது சொன்னார், இப்படி ஒரு மும்மொழி கொள்கை மூலமாக நீ பணத்தை தருவேன் மிரட்டினா உன்னுடைய 2500 நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளை எனக்கு எப்படி படிக்க வைக்கன்னு தெரியும் என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஆக இப்படி உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக, ஏன் ஒரு திராவிட தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின். சொன்ன வார்த்தைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அவர் மேலே வழக்கு போட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் கலைஞரோட பேரை, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை, நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது என்ன? ஒன்று ஞாபகம், ஆண்டவன் தலையில் பிறந்தா அவன் பிராமணன், அவன் தோள்பட்டையில் பிறந்தா அவன் சத்திரியன், தொடையில் பிறந்தா அவன் வைஷ்ணவன், காலில் பிறந்தா அவன் சூத்திரன், அதான் நம்மளாம் சூத்திரன், காலுக்கு கீழே பிறந்தா அவன் பஞ்சமர், அந்த பஞ்சமனுக்கு கீழே பிறக்கிறவங்க தான் பெண்கள் அப்படின்னு நம்மள இழிவு நிலையில் வச்சிருக்கான். பார்த்தீங்களா? அதை அவர் எதிர்த்து பேசுகிறார் மேடையில். இது எப்படிங்க சாத்தியப்படுங்க? எல்லாருமே மனித இனம் தானுங்க, உனக்கு ரத்தம் ஒரே கலர் தான், எனக்கும் ரத்தம் ஒரே கலர் தானே, எப்படி அவர் சாத்தியப்படுங்க என்று சொல்லி அதை பேசுறதுக்கு உடனே அவர் மேலே வழக்கு போடுங்க, அவமானப்படுத்தி விட்டார் உதயநிதி, உடனே அவர் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஒரே நிமிஷத்தை சொல்லிட்டார், இதெல்லாம் என்கிட்ட இந்த பாட்சா பழிக்காது, நான் கலைஞரோட பேருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார் அவர். ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நம் மீது ஒரு வஞ்சத்தை தீர்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு, பீகாரை முடிச்சிட்டோம் நாங்கள், அடுத்தது மிஸ்டர் ஸ்டாலின் ரெடியாக இருங்க, அடுத்த தமிழ்நாடு நாங்கள் முடிக்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்முடைய தலைவர் சொல்கிறார், எத்தனை ஷா வந்தாலும் சரி நாங்கள் என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நான் பெற்றிருக்கணும். ஸோ நான் இவ்வளோ நான் பேசுகிறேன்ல, பேசும்போது நான் ஏன் அதிமுக பற்றி நான் பேசவே இல்லை. நான் சரி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி வச்சுட்டாங்க, சங்கடமாக இருக்கின்றது. அவ்வளோ பெரிய இயக்கம், பல முறை இந்த நாட்டை ஆண்ட இயக்கம், பெரிய பெரிய தலைவர்களாம் இருந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு சின்ன பின்னமாகி இன்னைக்கு எந்த அளவுக்கு அது கல்ல தெரிஞ்சு கட்டெரும்பா போன கதை ஆயிடுச்சு அப்படிங்கிறது உள்ள போய் நம்ம வருத்தமாகத்தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் நம்முடைய அண்ணன் தம்பி தான், நம்முடைய தமிழினம் தான், நம்முடைய உறவுகள் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு கொள்கையில சமரசம் ஏற்பட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்காக கொடுக்க பார்க்குறாங்களே. நம்மெல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் ஏன் இங்கே வந்திருக்க இந்த கூட்டத்தை எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் ஓட்டு போட்டுருந்துருக்கலாம், ஒரு சிலர் என்ன அப்பான்னு கூட இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அதை மனம் மாறி பரவாயில்லப்பா, திமுக என்னைக்குமே திமுக தான், வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருடைய உரிமையும் காக்கக்கூடிய நலத்திட்டங்களை செய்யக்கூடிய இயக்கமாக இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம். 2021 உட்காந்துக்கு எத்தனை பேர் இங்கே திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க, ஓட்டு போடாத எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நின்று சொல்றது ஒன்னே ஒன்றுதான், இது எனது ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி என்று சொல்றார். என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற 234 தொகுதி எம்எல்ஏப்பா
ஏன்னா அந்த எம்எல்ஏ கீழே வேலை பார்த்து அந்த எம்எல்ஏ கீழே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் ஏன் தொகுதி மக்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனை பாராட்டுவதற்காக கொண்டாடுவதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல இது. அந்த ஒரு மனிதன் நன்றாக இருந்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்பதற்காக, அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் பாலகணபதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.